எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து 65வது பதிவு, திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 10வது வார்த்தை. 10வது வார்த்தை என்னன்னா, முதலடியை பெற்றேனோ அகலிகை போலே அவன் சொன்ன 10வது பாட்டு. முதலடியை பெற்றேனோ அகலிகை போலே. அகலிகை கால், ராமருடைய கால் தூள் பட்ட உடனே அகலிகை, அந்த கல்லா இருந்த அகலிகை சாப மோசம் அடைஞ்சது நமக்கு தெரியும். இதுல முதலடியைன்றது நம்ம என்னன்னா, முதலடியைன்றதை வந்து முதல்ல கால் வச்ச அடின்னு எல்லாம் எடுத்துக்கூடாது. முதல்ல கால் வச்சது நம்ம இல்ல, யாரோ ஒருத்தர் தானா வெரி ஃபர்ஸ்ட் கால் எடுத்து தரையில வச்சது, அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. முதலடிச்சது இந்த 7 லோகங்களுக்கும் முதலான பெருமாளுடைய அடின்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கணும் முதல் அடியை, அதாவது ராமருடைய அடியை. எல்லா ஜீவன்களையும் அண்டசராசரத்தையும் ஆளுகின்ற மகாவிஷ்ணுடைய காலடியை, முதலடியை பெற்றேனோ அகலிகை போல. இல்ல பெருமாள் என் தலையில பெருமாள் காலை வச்சாரா, மகாபலிக்கு வச்ச மாதிரி, இல்ல அகலிகைக்கு காலை வச்ச மாதிரி என் தலையில காலை வச்சாரா, அவர் கால் பட்டுதான் எனக்கு மேல வந்து இந்த திருக்கோளூரை விட்டு போகாம இருக்குதுன்னு ராமானுஜர்கிட்ட சொல்றார். அது மாதிரி ஏதாவது நான் பண்ணேன்னா, அந்த பாதி புண்ணியம் ஏதாவது பாக்கியம் பண்ணியிருக்கேனா, என்ன திருக்கோளூர் விட்டு போகாதீங்கன்னு சொல்றீங்களேன்ற ராமானுஜருக்கு உள்ளுக்குள்ள பூரிப்பு, சந்தோஷம். ஒரு பெண் பிள்ளை, சாதாரண ஒரு ஒரு இடைச்சி குல பெண் பிள்ளை எவ்வளவு சொல்றா, எவ்வளவு அருமையான ஒரு இதை சொல்றா அப்படின்ட்டு அவகிட்ட கேட்குற. அவகிட்ட அவ சொல்றா. உடனே அது என்ன கேட்குறா, இதை இருன்னு சொல்லும்போது 10வது வார்த்தையா இதை சொல்றா, முதலடியை பெற்றதுன்னா அகலிகை போலேன்னு. இப்ப நம்ம அகலிகை முதலடியை பெற்றான்னு சொல்லிட்டா இல்லையா, அந்த கதை என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம அகலிகை முதலடியை பெற்றது எப்ப என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அகலிகைன்றதே ஹலிகைன்னா அதாவது அருவருக்கத்தக்கது, அழகில்லாத இடம் ஹலிகைன்றது. அகலிகைனா அழகில்லாத இடமே இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு படைப்பான் அகலிகை. அழகில்லாத இடமே கிடையாது உடம்புல, உடம்புல அழகில்லாத இடமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு படைப்பு. அது வந்து என்னன்னா, பிரம்மா படைச்சதான். பிரம்மா வந்து இதுல ஒரு இந்த விஷ்ணு புராணத்துல வந்து பார்க்கடலை கடைஞ்சப்ப பிரம்மா இது அமுதம் கடைஞ்சி அமுதம் வந்தபோது அது கூடயே அகலியையும் வந்தான்றது இருக்கு. இது இன்னொரு இதுல வந்து பிரம்ம புராணத்துல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, பிரம்மாண்ட புராணத்துல பிரம்மா வந்து தேடி தேடி எல்லா அழகையும் ஒன்னா சேர்த்து வச்சு கண்டு வச்சு ஒரு பெண்ணை படைச்சார் அப்படின்னு இருக்கு. ஆக அழகின் உருவம் அகலிகை, அதுதான். அதனாலதான் அவளுக்கு பேர் அகலிகைன்றதே பேர். அழகில்லாத உடம்புல அழகில்லாத உடம்பே கிடையாதான். கண்ணு, ரோமம், கையில காலில் இருக்கிற ரோமம், பார்வை, நாக்கு, நாசி, காது எல்லாமே ரொம்ப அழகா. அப்படி ஒரு அழகல் இல்லை, எல்லா அழகையும் சேர்த்து வச்சு படைச்ச ஒரு படைப்பு வந்து அகலிகை. இந்த இது அவன் வந்து, அதாவது அயோனி ஜெயின்னு இருப்பாங்க. அயோனி ஜெயின்னு 5 பேர் இருக்காங்க. யோனி ஜெயினா சாதாரண ஜனங்களை தாய் வயிற்றுல கர்ப்பமுற்று அது குழந்தையா வெளியில வருது, குழந்தைகள் வெளியில வர வழியா சாதாரண பிறப்பா வெளியில வர்றது வந்து யோனி ஜெயின்னு பேர். அதுக்கு யோனி ஜெய்கள். நம்மளாம் யோனி ஜெய்கள் தான். அயோனி ஜெய்கள்னா தாயின் கர்ப்பத்திலேயே இல்லாத பிறந்த குழந்தைகள், பிறந்த கன்னிகைகள் வந்து 5 பேர். 5 பேர் யார் யாருன்னா, சீதை ஒண்ணு, அப்புறம் வந்து பாஞ்சாலி ஒண்ணு, மண்டோதரி ஒண்ணு, அகலிகை ஒண்ணு. அகலிகை ஒரு படிச்சது தானே, பிரம்மா படிச்சது தானே. அகலிகை ஒண்ணு 4. அதுக்கப்புறம் வந்து பிருந்தான்னு, பிருந்தாவால் தான் உங்களுக்கு சாலக்கிராமம் உருவானது. அதான் துளசியோட அவதாரம். 5 பேரும், இந்த 5 கன்னிகைகளும் அயோனி ஜெய்கள். அயோனி ஜெய்கள்னா தாய் கர்ப்பத்திலிருந்து உருவாகாதவங்க இவங்க 5 பேரும். இவங்க 5 பேர் தாய் வயிற்றிலிருந்து கர்ப்பத்துல உருவாகல. அதுல அது அயோனி ஜெய்கள் 5 பேர். அகலிகை வந்து அது மாதிரி உருவானவன். இந்த அகலிகை உருவான உடனே தேவர்கள் கூட்டமே அவன் பின்னாடி போக ஆரம்பிச்சிருப்பான். அவளை ரொம்ப எல்லாருமே அதிசயிக்கத்தக்க அழகு இல்லையா, அதனால எல்லாருமே தேவர்கள்ல சாதாரண எல்லா தேவர்களுமே அவன் மேல ஒரு விருப்பம் வந்துட்டான், மனசுல ஒரு மயக்கம் வந்துட்டான். அது இந்திரன் கேட்கவே வேண்டாம், இந்திரனுக்கு இதே வேலை. இந்திரனுக்கு வந்து அழகான பெண்களை பார்த்தா அவனால சும்மாவே இருக்க முடியாது. காம பித்தன் இந்திரன். இந்திரன் வந்து ரொம்ப மயங்கிட்டான், ரொம்ப அகலிகை மேல மயங்கி அவனுக்கு ஒண்ணுமே புரியல சுத்தமா. அவனோட நிலை என்ன, அவன் இந்திரன்
ஒரு இந்த அரசன் தேவலோகத்துக்கு அரசன்றதே எல்லாமே மறந்துட்டான். போய் பிரம்மா காலில் வந்து கெஞ்சுறான், எனக்கு வந்து அகலி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோன்னு. உடனே பிரம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இவன் இப்படி பண்றானே, இந்த பிரம்மா இந்திரன் இது மாதிரி பண்றானே. உடனே என்ன பண்றாரு, ஒரு சபதம் வைக்கிறார். நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா திருவிளையாடல் புராணத்துல பிள்ளையாரையும் முருகனையும் யாரு சுத்தி வராங்களோ, உலகத்தை முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பழத்தை கொடுப்பேன், ஞான பழத்தை கொடுப்பேன்னு கொடுக்குறா இல்லையா. அதே மாதிரிதான் இதுலயும். இதுல என்ன பண்றா, இவர் என்ன பண்றார், 2 தலை உள்ள மாட்டை, 2 தலை உள்ள பசுவை சுத்தி வந்தால், 2 தலை உள்ள பசுவை யாராவது ஒருத்தர் சுத்தி வந்தா அவங்களுக்கு இந்த பொண்ணை இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இல்லைன்னா இந்த பூலோகத்தை சுத்தி யார் முதல்ல வராளோ, பூலோகத்தை சுத்திட்டு யார் முதல்ல வராளோ அவளுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்றேன். இவா யாருக்குமே இந்த 2 தலை உள்ள பசுன்றது வந்து 2 தலை எப்படி ஒரு பசுவுக்கு இருக்கும். அதனால யாரும் அதை பத்தியே யோசிக்கல. 2 தலை உள்ள பசுவெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. நம்ம பூலோகத்தை விட சுத்திட்டு வந்துடலாம். அது ஏன்னா எல்லாருக்கும் அவாவகிட்டையும் வாகனங்கள் இருக்கு, அதிவேகமா எல்லாம் சனீஸ்வரன்ல இருந்து எல்லாருமே வாகனத்தை எடுத்துட்டு வேகமா கிளம்புறாலும், அவாவா சுத்துறாலும், சுத்தி சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நாரதர் வந்து சரஸ்வதிக்கு என்னன்னா, இந்த அகலிகையை வந்து பிரம்மா படிச்சதுல சரஸ்வதிக்கே பிடிக்கல. இப்படி ஒரு அழகான ஒரு பொண்ணை படிச்சுட்டு இப்ப இவர் வந்து பெண்களுக்கே ரொம்ப அழகா இருந்தா ஒருத்தர் மேல ஒருத்தர் மேல கொஞ்சம் போடாம வரும் இல்லையா, அது மாதிரி சரஸ்வதிக்கே ஆகல. அதனால என்ன பண்ற, சரஸ்வதி போட்ட பிள்ளைதான் நாரதர். நாரதரை கூப்பிட்டு இவளை வந்து ஒரு நல்ல, இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையெல்லாம் அமையாத அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு யாராவது ரிஷியை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன். நாரதர் என்ன பண்றாரு, கௌதம ரிஷிகிட்ட போறாரு. கௌதம ரிஷிகிட்ட போய் கௌதம ரிஷியை கூட்டிட்டு வர, பிரம்மலோகத்துக்கு கூட்டிட்டு வந்து கௌதம ரிஷியை மகரிஷிக்கிட்ட இந்த அகலிகையை காட்டுற, இவளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு. ஐயோ இவன் இப்படி இப்போ அதிரூப சுந்தரியா இருக்கா, இவளை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்னே என்ன பண்றாரு, ஒரு மாடு கண்ணு போடுறது. ஒரு மாடு கண்ணு போடும்போது முன்னாடி தலை, கண்ணுக்குட்டி வெளியில வரும்போது கண்ணுக்குட்டியோட தலை வெளியில, ஆக 2 தலை இருக்கா மாட்டுக்கு. அந்த ஒரு அதை பார்த்துட்டு அப்ப அந்த மாடு கண்ணுக்குட்டி போட்டு இருக்கிற சமயத்துல ஒரு சுத்தி வந்துட்டு கௌதம முனிவரை கூட்டிட்டு நாரதர் ஒரு சுத்தி வந்துட்டு கௌதம முனிவர் 2 தலை இருக்க பசுமாட்டை உங்ககிட்ட காட்டுறான்னு பிரம்மா கிட்ட காட்டிடுவேன். பிரம்மா கிட்ட காட்டின உடனே பிரம்மா பாக்குற ஒத்துணுடுற. பிரம்மா இந்த அறிவு யாருக்காவது இருக்கான்னு தான் பிரம்மா யோசனை பண்ண. 2 தலை உள்ள பசுன்னு கேட்டதே அதுதான். அதுதான் எப்பயும் பாத்தீங்கன்னா மாடு கண்ணு போடும்போது சுத்தி வருவாங்க, பாத்திருக்கீங்களா? மாடு கண்ணு போடும்போது அதை சுத்தி வந்தீங்கன்னா அதிரூப சுந்தரி, அதிரூப சுந்தரனோ, அது ஆணழகனோ இல்ல ரொம்ப அழகான பெண்ணோ கல்யாணம் கிடைப்பேன். அவளுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் பண்ணும்போது அவளுக்கு வந்து அந்த பேர் வந்து கிடைக்கிறவா வந்து அது மாதிரி ஒரு அழகான ஒரு பெண்ணா கிடைப்பாளாம். பெண்ணு சுத்தி வந்தாள்னா அழகான ஆண் கிடைப்பாளாம். அதனால மாடு கண்ணு போடும்போது சுத்தி வருவாங்க. இப்பயும் உண்டு. அது கிராமங்கள்ல எல்லாம் மாடு கண்ணு போடும்போது ஒருத்தர் மாட்டை கண்ணு போடுறத வந்து எப்படி கரெக்டா, எல்லாம் இயற்கை தானே. நம்ம குழந்தைய டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் குழந்தைய டெலிவரிக்கு விடுறோமே, அது கூட என்ன உங்களுக்கு டெலிவரின்றது நேச்சுரல். எல்லாருக்கும் போலோகத்தில் இருக்க ஒவ்வொரு சகல ஜீவராசிகளுக்கும், பெண் ஜீவராசிகளுக்கு கர்ப்பமுறுதலும் அந்த குழந்தை பிரசவிக்கிறதும் எல்லாருக்கும் இருக்கு. புல் பூச்சி பூண்டுல இருந்து புழுல இருந்து வண்டில இருந்து எல்லாருக்குமே இருக்குது. அது தானான நிகழ்வு. அந்த குழந்தை அதுக்கு மேல இருக்காது, வயத்துல தானா வெளியில வரும். ஆனா சரியா வெளியில வருதா, கரெக்டா வெளியில வருதான்னு சுத்தி நின்று பாத்துக்கிறா பாத்தீங்களா, அதுதான் டாக்டர் வேலை. பிரசவத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும்தான் அவ பாத்துக்கிறா. அவ பார்த்துட்டு குழந்தை கரெக்டான ரூட்ல வெளியில வந்துட்டு இருக்கா, கரெக்டா வருதா, சரியா நடக்கிறதா, இந்த பிரசவம்ன்ற ஒரு காரியம் சரியா நடக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் டாக்டர் பண்றான். அதுதான் டாக்டரோட வேலை. அதனால அந்த மாடு பிரசவிக்கும் போது அது மாதிரி பாப்பாலாம் ஒருத்தர் அதை பார்த்துப்பா, ஒழுங்கா பிரசவம் ஆறுதா, சரியா கொண்டு கீழே விடாம அதை கரெக்டா போனாலும். நாங்க மாடு வச்சிருந்துருக்கோம், எங்களுக்கு அந்த அனுபவம் உண்டு. அது மாதிரி அதெல்லாம் வந்து அது பாப்பா, ஒருத்தர் பாப்பா. மீதி இருக்க கிராமத்துல இருப்பாள் என்னன்னா சுத்தி வருவா அந்த பசுவை சுத்தி வந்து சேவிப்பா. அது மாதிரி கௌதம முனிவர் சுத்தி வந்துட்டு அகலிகையை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்கிறார். பிரம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துறார். அகலிகை கல்யாணம் பண்ணி கொடுத்து அகலிகைக்கும் கௌதம மகரிஷிக்கும் கல்யாணமும் ஆகி சதானந்தன் ஒரு பிள்ளையும் பிறக்கிறார். சதானந்தன்றது இந்த சதானந்தன் யாருன்னா அவர் தான் ஜனக மகாராஜாவோட ராஜரிஷி. அங்க
ஜனக மகாராஜா அரண்மனையில ராஜரிஷி அவர் தான் இந்த கல்யாணத்தை சீதாராமர் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார். கூட இருந்து பேசி முடிச்சுக்கிறார். சதானந்தர்னு பேர் அவருக்கு. அவர் வந்து யாருன்னா கௌதமர் அகலியோட பிள்ளை. ஒரு குழந்தையும் பிறந்துடுறது. அப்பதான் சுத்திட்டு வரா, எல்லாரும் உலகத்தை பூரா சுத்திட்டு வரா. இந்திரன் வரான். முதல்ல வந்து நான் வந்துட்டேன், எனக்கு அகலி கல்யாணம் பண்ணி கொடு, கல்யாணம் பண்ணி கொடு வந்து அவர் காலில் விடுறான். பிரம்மா காலில். பிரம்மா வந்து அதெல்லாம் முதல்லயே 2 தலை பசுவை காமிச்சிட்டார். அதனால கௌதம முனிவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. முடிஞ்சு அவளுக்கு ஒரு குழந்தையும் படுத்துட்டுன்ற ஈஸ்வர இந்திரனால ஜீரணிக்கவே முடியல. நீங்க குழந்தை வந்து பிறந்திருந்தா கூட சரி, அவளை எப்படியாவது அவளை அடையணும், அகலிகை அடையணும்னு ஒரு நேரம் பார்த்துட்டே இருக்கான். இவன் என்ன பண்றான், ஒரு தரம் கௌதம முனிவர் எப்பயுமே காத்தால எழுந்து, விடிய காத்தால 4:30 மணிக்கு எழுந்து போய் குளிச்சுட்டு வருவார். போய் பக்கத்துல இருக்க நதியில குளிச்சுட்டு வந்து இவரோட ஆசிரமத்துக்கு வருவார். அது என்ன, இந்த நதி சரையு தான். சரையு நதியில குளிச்சுட்டு ஆசிரமத்துக்கு வருவார். அந்த வழியில தண்டகார இடத்துல தான் நடக்கிறது. அப்பன்ற அது மாதிரி வருவார். அது மாதிரி வரும்போது என்ன ஆறுதுன்னா, காத்து இந்திரன் பார்த்துட்டே இருக்கா இல்லையா. ஒரு நாள் என்ன பண்றான், ராத்திரி 2 மணிக்கே வந்து சேவல் மாதிரி உருவம் மாறிட்டு பூவரான். பூவினோட சேவல் கத்தினோட பொழுது முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு கௌதம முனிவர் எழுந்து குளிக்கிறதுக்கு போயிடுறாரு. அந்த நேரத்துல கௌதம முனிவர் மாதிரி வேஷம் எடுத்துட்டு உருவம் எடுத்துட்டு இவன் அகலை கிட்ட போயிடுறான். உள்ள அகலியை கிட்ட போய் அவளோட சேர்றான். சரி, குளிக்கிறதுக்கு போற முனிவர் குளிக்கல போல இருக்கு, வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க மனசுல வந்து கொஞ்சம் ஆசை வந்துருத்து போல இருக்கு, மனைவி மேல ஆசை வந்துருத்து போல இருக்கு, வந்துட்டாருன்னு நினைச்சுட்டு அவன் என்ன பண்றா, இந்திரன் மாதிரி இருக்கிறது அவளுக்கு அப்ப தெரியல. இடம் கொடுத்துடுறான். இடம் கொடுத்த அப்புறம் இந்திரனுடைய அந்த இயக்கமும் இந்திரனுடைய செயல்பாடுகளும் அவளுக்கு சந்தேகம் வந்துடுது. வந்தாலும் அவளுக்கு அது அவளுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அவளோட உடலும் அந்த இன்பத்தை ஏத்துக்கிறது. அவ அதை, அதாவது ஒரு விதத்துல அதை ஒத்துக்கிறா, அவ ஏத்துக்கிறா. அந்த மாதிரி அந்த நிலைமை அது மாதிரி மாறிடுது. என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்திரன் வந்து அகலியை தொட்ட அப்புறம் அகலியை வந்து அவனை தள்ளி விடல இந்திரன். அதுதான் இங்க விஷயம். அதுதான் இவன் பண்ண தப்பு என்ன அப்படின்ற கேள்வி வந்தால் இதுதான். அகலியை வந்து அவன் வேஷம் போட்டு வந்தப்ப வந்து கௌதம மாதிரி வேஷம் போட்டு வந்தான். அகலியை தொடர வரைக்கும் ஒண்ணும் இல்லை. அகலியை தொட்ட அப்புறம் பத்தினி ஆகிய அகலிகைக்கு அவளுக்கு தெரியும் கௌதம முனிவருடைய நடைமுறைகள் எப்படி இருக்கும்னு. இந்திரனுடைய நடைமுறைகள் அவளுக்கு வித்தியாசமா இருந்தது. அவளுக்கு அது கொஞ்சம் தேவையாகவும் இருந்தது. அவளுக்கு ஏத்துக்கிறான். இது வந்து கௌதம முனிவர் மாதிரி இல்ல, வேற யாரோ மாதிரி இருக்குன்னும் போது கூட அவ ஏத்துக்கிறாள். அதுதான் அவ பண்ண தப்பு. உடனே இது பண்ணிடுறாரு. கௌதம முனிவர் அங்க போனா பொழுது விடியல, ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோன்றது அவருக்கு புரியுது. குளத்தாங்கரைக்கு போன உடனே என்ன, இது எதுவும் சூழ்ச்சி தான் திரும்பி வர. திரும்பி வந்தா அப்ப இந்திரன் உள்ள இருந்து வெளியில ஓடுறான். இந்திரன் வெளியில ஓடின உடனே சந்தேகம் வந்துடுது. கௌதம முனிவர் இந்திரன் சேவலா வந்ததும் கத்தினதும் வெளியில போனதும் உள்ள போய் தன்னுடைய ரூபம் எடுத்துட்டு உள்ள போய் அகலிகை கிட்ட சேர்ந்ததும் அகலிகை அது ஓரளவுக்கு இடம் கொடுத்துறதையும் உணர்ந்துடுறார் கௌதமர். உணர்ந்த உடனே இந்திரனுக்கு என்ன சொல்ற, நீ வந்து காமன்றது எதுல எந்த ஒரு இதை நினைச்சு நீ காம உனக்கு தோணித்தோ, உன் உடம்பெல்லாம் அந்த மாதிரி தெரியணும். உன் உடம்ப யார் பார்க்கும் போதும் உன் உடம்பெல்லாம் கண்ணா தெரியும். கண்ணான்றது வந்து அந்த அதை எப்படி சொல்றதுன்னா, அவன் எது பெண் உறுப்பு மேலதான் ஆசை வச்சான், பெண் உறுப்பா தெரியும் உடம்பெல்லாம் அப்படின்னு சாபம் கொடுத்துறார் இந்திரனுக்கு. அவன் அந்த ரூபத்தோடையதான் அலைவான்னு சாபம் கொடுத்துறார். ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்திரன் வந்து காலில் வந்து கெஞ்சறான். கெஞ்சின உடனே என்ன சொல்ற, நீ வந்து உனக்கு வந்து மனசுல வந்து காம எண்ணத்தோட நீ யாரும் இருக்கும் போதும் உன் உருவம் இந்த மாதிரிதான் தெரியும், அசிங்கமா தான் தெரியும் அப்படின்னு வரம் கொடுத்துடுற. அகலிகை என்ன பண்ற, நீ வந்து இப்போ எனக்கு துரோகம் பண்ணிட்ட நீ, அதனால நீ வந்து உன்னுடைய பத்தினி தன்மையை இதுவாயிட்டு, அதனால நீ வந்து கல்லா போன்ற. கல்லா போனோட கல்லுன்னு கூட இல்லை, அது ஒரு மாதிரி மணல் தூளா போ. அந்த இது மண்ணு தூளா போன்ற அந்த தூள் வந்து ஒரு கல்லுல ஒட்டிக்கிறது. ஆக அது கல்லுல வந்து அந்த தூள் இருக்கு, பறந்து வந்து காத்துல ஒட்டிக்கிறது. அப்படிதான் இருக்கு உங்களுக்கு வந்து வால்மீகி ராமாயணத்துல அப்படிதான் இருக்கு. அந்த மண்ணு அகலிகை மண்ணா ஒரு சின்ன மண்ணு தூள் துரும்பா துகளா சொல்லி சமைச்சுடுற. அவ்வளவு அது மாதிரி ஆயிடுறா, பறந்து வந்து காத்துல ஒட்டிக்கிறா கல்லு மேல. கல்லு மேல ஒட்டிட்டு அகலிகை வந்து கெஞ்சரா கௌதமர்கிட்ட,
சரி எனக்கு நான் செஞ்சது தப்பு தான், எனக்கு நல்லா தெரியுது, தப்பு பண்ணிட்டேன், தெரியாத பண்ணிட்டேன், எனக்கு விமோசனம் என்ன அப்படின்னு நீ இப்படியே இரு, எவ்வளவோ காலங்கள் நீ இப்படி இருப்ப. ஒரு காலத்துல வந்து மகாவிஷ்ணு வருவாருங்க, அவரோட தசாவதாரத்துல ராமாவதாரம் எடுத்து இங்க வருவார். வரும்போது அவருடைய கால் படும், பட்ட அப்போ உனக்கு விமோசனம் கிடைக்கும். நீ உருப்பெற்று நீ வந்து உன்னுடைய பழைய உருவ பெற்று நீ இதுக்கு வந்து கௌதமர் சொல்லிட்டு போயிடுறார். அதுக்கப்புறம் அவன் அப்படியே கல்லா இருக்கா. அப்புறம் தான் ராமர் வர. அதுதான் அகலிகையோட கதைன்றது இதுதான். ராமர் வந்து காலை வைக்கிறார், அம்மிய மிதி அருந்ததியை பாருனாலே அதான் அருந்ததி கதை, அப்புறம் சொல்றேன். அப்ப என்ன பண்றா, காலை வச்சிடறார். காலை ராமரோட கால், ராமர் தண்டகார இடத்துல வரார். சித்திரக்கூடத்துல இருந்து பரதன் கண்டுபிடிச்சிட்டான் நம்ம இருக்கிறதுன்னு தெரிஞ்சின்றவனே சித்திரக்கூடத்துல இருந்து தாண்டி வர வந்து தண்டகார இடத்துல இருக்க. தண்டகார இடத்துல இருக்கும்போது தான் இது நடக்கிறது. இந்த கல்லுல அகலிகை வந்து அகலிகை அங்க ஒரு கல்லுல ஒட்டிட்டு இருக்கா, ஒரு தூளா, மண் தூளா. அவர் காலை வைக்கிறார். கால் படும்போது அந்த அவருடைய கால் வந்து பாடி வந்து அந்த மண் தூள் ஒட்டிட்டு இருக்கிற கல்லு மேல பட்டுது. அந்த அந்த கல்லுல இருக்கிற மண் தூள் மேல கால் பட்டுது. பட்ட உடனே அவர் சாப விமோசனம் பண்றார். அதுதான் இங்க வந்து முதலடியை பெற்றவனோ அகலியை படன முதல்னா உலகம் இறையலோகத்துக்கும் முதல்வரான அந்த மகாவிஷ்ணுவோட அடியை பட்டு என் மேல அகலிகை மாதிரி அப்படின்றான். அதைத்தான் இங்க சொல்றா திருக்கோள பெண் பிள்ளை ரகசியம். ஆக அந்த அகலிகை வந்து மகாவிஷ்ணுவோட அடியை பெற்றது எப்படி, அவருடைய வரலாறு என்னன்றதுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தேங்க்யூ. நாளைக்கு பார்ப்போம்.